ஸ்பெஷல் உப்புகண்டம். உப்புகண்டம் சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல குவாலிட்டியாக கிடைக்காது. இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கல்சட்டி மீன் குழம்பு. சட்டி சோறு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மீன் குழம்புன்னு இதை சொல்லலாம். கோயம்புத்தூர், சேலம், அதுக்கப்புறம் மதுரை, திருச்சி. இவங்களோட தந்தூரி சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெக் பீஸை ஒன்று எடுத்துருவோம். ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் பப்ளி ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அச்சரப்பாக்கத்தில் உப்புகண்டா மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே ஏற்கனவே நம்ம லஞ்சு நல்லா ரிவ்யூ பண்ணோம், சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இப்போ ஈவினிங் ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூவில் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், ஈவினிங் உப்புகண்டா மெஸ் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன வெரைட்டியாக போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே இன்றைக்கி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பன்னீர் குல்ச்சா. வா, உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு சும்மாவே சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா ரிச்சாக இருக்குது டேஸ்ட்டு. ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதை ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஸ்டஃபிங்ஸோட டேஸ்ட் வாவ், கிரேட், ரொம்ப நல்லா இருக்குது. மக்களே, இங்கே வந்தீங்கன்னா இந்த பன்னீர் குல்ச்சாவை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது நம்ம பட்டர் நானுக்கு போயிடலாம். நல்லா ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. இதுக்கு நாம் பெப்பர் சிக்கன், வெறும் பெப்பர் சிக்கன் கிரேவியை மட்டும் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம். பெப்பர் சிக்கன் மசாலா பெப்பரோட ஃப்ளேவர் மட்டும் கம்மியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு அடி தூள் செம்மையாக இருக்குது. அடுத்தது என்ன சாப்பிட்லாம்? கொஞ்சம் வெஜ்ஜுக்கும் போயிடலாம். வெஜ்ஜை நம்ம கடைசியாக சாப்பிடும்போது நம்மளுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுது. அதனால் நம்ம இவங்களோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ், இது ஒரு பைட்டு போயிடலாம். அப்படியே இருக்குன்னு. ஓகே, இவங்களோட மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸுக்கு நாம் கோபி மஞ்சூரி செமி கிரேவியாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரைஸோட டென்சிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப குட்டியாக மெலிசாக ஒரு ஆவரேஜான ஒரு ஃப்ரைட் ரைஸ்.
ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியல, ஆவரேஜாக இருக்குது. வாவ், இந்த கோபி மஞ்சூரி இருக்க அது வாயில் வச்ச உடனே அந்த சோயா சாஸ் அப்படியே அந்த டேஸ்ட் அப்படியே தூக்கிட்டு வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸோடு வச்சு இதை சாப்பிட்டு பார்ப்போம். இதோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, இந்த கோபி மஞ்சூரியோட கிரேவியோட டேஸ்ட்டு இந்த ஃப்ரைட் ரைஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அது நம்பர் 1 இடத்துக்கு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஆயிலெலாம் போடல இவங்க ஃப்ரைட் ரைஸில். எல்லோரும் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான ஃப்ரைட் ரைஸ் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப நம்ம ருசியை தேடி போனோம்னா ஆரோக்கியம் இருக்காது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. நமக்கு பிடிச்ச கொத்து பரோட்டாலேயே முட்டை பரோட்டா ரொம்ப டாப்பாக இருக்கும். அதோட டாப்பு சிக்கன். இந்த சிக்கனில் கொத்து பரோட்டா வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பரோட்டாவை சாப்பிடுவோம். இதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்காங்க. பரோட்டா நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அந்த வெங்காயம்லாம் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. எல்லாமே சேரும்போது அந்த மசாலாவோட சிக்கன் மசாலாவோட சேரும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ஹார்டான ஃபுட்டை சாப்பிட்ற ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. வாவ், உங்கள் மாஸ்டர் ஆர்டர் பண்ண பெப்பர் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், பெப்பர் சிக்கன்னா இதுதான் பெப்பர் சிக்கன். பெப்பரோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். உப்புக்கண்டம் வந்தீங்கன்னா இந்த பெப்பர் சிக்கனையும் இந்த கொத்து பரோட்டாவில் 3 வெரைட்டி கொடுக்குறாங்க. முட்டை, மட்டன், சிக்கன். இன்றைக்கி நம்ம சிக்கனை தான் டேஸ்ட் பண்ணோம். சிக்கன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நீங்கள் வரும்போதெல்லாம் ஒரு டிஷ்ஷாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஆஹா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க ஒரு அருமையான டிஷ்ஷு. இப்போ அடுத்தது எங்கே போகலான்னா நம்ம கறி தோசைக்கு போயிடலாமா? மட்டன் கறி தோசை பாருங்கள். தோசை எவ்வளோ திக்காக இருக்குது பா. ஒரு மட்டன் கறி தோசை வாங்கினா ஒருத்தர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்குது. இவங்களோட மட்டன் கிரேவியும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குது. ஆக்சுவலாக கறி தோசைன்னு போனால் மதுரை தான் ஃபேமஸ்ஸு. அந்த மதுரையோட டேஸ்ட் இங்கே கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். மக்களே, பீஸா பர்கர்லாம் இதே மாதிரி தான் இருக்கும், தடி தடியாக. அது சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான உணவில் மட்டனை போட்டு இந்த மாதிரி திக்காக சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வாவ், இந்த ஆட்டுக்கறி அருமையாக வெந்திருக்கு. இந்த மட்டனோட ஃப்ளேவரும், இந்த தோசை, இந்த முட்டை, இவங்களோட மசாலா எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் இவங்க சொந்தமாக தயாரித்து மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் சுக்கா மசாலா இது எல்லாமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது வந்தீங்கன்னா அதையும் வீட்டில் வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு 100% கிடைக்கும். அடுத்தது இவங்களோட ஆக்சுவலாக மட்டன் கறி தோசை சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம நல்லி கறிக்கு போகலைன்னா நல்லி நம்மளை பார்த்து திட்டோம். அதனால் நல்லி இங்கே பாருங்கள். வாவ், மிளகு கறி மாதிரி அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கறியும் நல்லா இருக்குது. நம்ம ராஜ்கிரண் சார் மாதிரி சாப்பிடுவோமா? ஒருத்தர் பக்கத்து டேபிள்லேருந்து பார்த்து என்னை சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு வயிற்று வலி இல்லாமல் இருக்கணும். நல்லி கரெக்டாக வெந்திருக்கு. கடித்து சாப்பிட்ற மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சா புஷ்ஷுன்னு போயிடும், எடுத்தோடனே பொத்துன்னு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. வாவ், ஆஹா ஆஹா. இதாங்க சொர்க்கம். அடுத்தது இவங்களோட ப்ரான் பெப்பர் ஃப்ரை, அதுக்கு போயிடலாம்.
எறா குட்டி குட்டி எறாவா நல்லா அழகாக போட்டிருக்காங்க. இவங்களோட மசாலாவோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நல்லிக்கறியில் காரம் சூப்பராக இருக்குது. அந்த பெப்பரோட காரம், காஞ்ச மிளகா காரம் நல்லா சூப்பராக இறங்கி நல்லா உள்ளே போக போக அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தெரியுது. நல்லிக்கறி தூள். அடுத்து ப்ரான்ஸ் போவோம். ஆஹா, ப்ரான்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் இந்த மிளகு வறுவல் போட்டதுனால இந்த மிளகோட ஃப்ளேவர் நிறைய இருக்குது. மிளகு எனக்கு உள்ளே போக போக இங்கேருந்து இது வரைக்கும் நல்லா இந்த எரிச்சல் தெரியுது. நல்ல ஒரு குவாலிட்டியான பெப்பர் போட்டிருக்காங்க. சூப்பர். இவங்களோட காடை வறுவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காடை வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. காடை குட்டியாக இருக்குன்னு நினச்சிட்டு யாரும் அதை சரியாக சாப்பிடாமல் விட்டுறாதீங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது காடையில். உள்ளே போகிறதே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மசாலாவோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் இஞ்சி பூண்டு இன்னொரு 10% போட்டிருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கம்மி காடையில். மற்றபடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரான் தோசைக்கு போயிடலாம். ப்ரான் பாருங்கள், ரொம்ப பெரிய பிஸா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த திக்கான டென்சிட்டியை பாருங்கள், எவ்வளோ பெருசு பா. இப்போ இது கூட நம்ம வந்து சிக்கன் மசாலா கிரேவி சிக்கன் கிரேவியில் நல்லா ஊற வச்சு வாவ், சிக்கன் கிரேவி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாம் வந்தீங்கன்னா ஒரு ஆள் தனியாக அந்த தோசையை சாப்பிட முடியாது. 2 பேர் 3 பேர் வந்தீங்கன்னா 2-3 தோசை எல்லா வெரைட்டியுமே நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்தது நண்டுக்கு போயிடலாமா? நண்டு ஒரு மீனியமான நண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நண்டு சாப்பிடும்போது உள்ளே போகும்போது எப்படி இருக்குது தெரியுங்களா? ஆஹா, நண்டு நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவங்க செஞ்சுருக்க அந்த மசாலா கிரேவியோட அந்த இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ப்ரான் தோசையோட இந்த நண்டு கிரேவி இதோட வச்சு ஒரு பைட் போயிடலாம். நண்டு கிரேவியும் எறா தோசையும் சேர்ந்து செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது இவங்க ஹோட்டலோட ரொம்ப ஃபேமஸான கல்சட்டி மீன் குழம்பு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீனோட ஃப்ளேவர் அப்படியே நல்லா இறங்குனது தெரியுது. புளி காரம் எல்லாமே எக்ஸாக்டாக கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருக்குது. இது சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? சட்டி சோறு சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு. ஏற்கனவே நம்ம மத்தியானம் ஒரு முறை இங்கே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் சாப்பாடோடு சாப்பிட்டோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மீன் குழம்புன்னு இதை சொல்லலாம். இது வந்து கல் சட்டியில் செய்கிறது, மண் சட்டியோ பாத்திரத்துலேயோ கடாயிலையோ செய்கிறதில்ல. இது வந்து கல் சட்டி. அதனால் இதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் செஞ்சால் என்னென்னா 2 நாள் 3 நாள் வச்சுருந்தா கூட இதில் எதுவுமே ஆகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் சமைச்சு வச்சதுக்கப்புறமா சூடு அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. மத்தியானம் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா கூட ஈவினிங் வரைக்கும் அந்த சூடோட சூப்பராக இருக்கும். இதில் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்தது இவங்களோட ஸ்பெஷல் உப்பு கண்டம். உப்பு கண்டம் சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல குவாலிட்டியாக கிடைக்காது. இவங்களது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பு கண்டம் மாதிரியே தெரியல, நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மட்டனை கொஞ்சம் நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம், அரை வேக்காடில் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன வெங்காயத்தையும் உள்ளே அனுப்புவோம், இந்த மிளகாவோட உள்ளே அனுப்புவோம். ஆஹா, வெரி நைஸ் வெரி நைஸ்.
இந்த உப்பு கண்டத்தை பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் செம்ம டாப்பாக இருக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ருசி. ரொம்ப ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குது. டேஸ்ட் பண்ணதில் எல்லாமே ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப சூப்பராக இருக்குது. மக்களே, நீங்கள் வெளியூருக்கு போகணுன்னாலும் சரி, கோயம்புத்தூர், சேலம், அதுக்கப்புறம் மதுரை, திருச்சி போகிறதா இருந்தாலும் சரி, வரும்போதும் சரி, நம்ம அச்சரப்பாக்கத்தில் தான் இருக்குது இந்த நம்ம உப்புக்கண்டா மெஸ்ஸு. அழகாக நீங்கள் வரும்போதும் போகும்போதும் அழகாக நல்லா ஆரோக்கியமான உணவை இங்கே வந்து ஆரோக்கியமான சூப்பரான உணவை சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கப்புறமா அப்படியே வாங்க இவங்களோட தந்தூரி சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெக் பீஸை ஒன்று எடுத்துருவோம். வாவ், அளவு மசாலாவோட அளவு கரெக்டாக இருக்குது. உள்ளே நல்லா வெந்திருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. தந்தூரி சிக்கன் நம்ம ரொம்ப ஃபேவரட்டு, அதனால் இன்றைக்கி இதையும் வந்து வேணும்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தூரி சிக்கனும் இங்கே வந்தீங்கன்னா அவசியம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் உப்புக்கண்டா மெஸ். வியூவர்ஸ், இன்றைக்கி இங்கே உப்புக்கண்டா மெஸ்ஸில் எல்லாத்தையுமே சாப்பிட்டோம், ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி நீங்களும் வெளியூருக்கு போகும்போதும் சரி உப்புக்கண்டா மெஸ்ஸை தாண்டி தான் போகணும். ஜிஎஸ்டியில் வரும்போதும் உப்புக்கண்டா மெஸ்ஸை தாண்டி தான் வரணும். வரும்போது ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கும் போங்க. ஊருக்கு போகும்போதும் சந்தோஷமாக சாப்பிட்டு நல்ல ஃபுட்டோடு போங்க. ஓகேவா? இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, signing off, Raja from Bubbly Views. Bye.